சுனாமிக்கு பிறகு கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் அடிக்கடி கடல் நீர்மட்டம் தாழ்வது, கடல் உள்வாங்குவது உள்ளிட்ட இயற்கைக்கு மாறான சம்பவங்கள் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை பார்வையிட பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகுகள் இயக்கப்படுகிறது. கடலில் நீர்மட்டம் தாழ்வு காரணமாக இன்று காலை படகு சேவை நிறுத்தப்பட்டது. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டது குறித்து திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், பெரும்பாலான இனிப்பு பண்டங்களில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்படுவது சகஜமானதுதான். உலகம் முழுவதும் இது நடக்கிறது. இதில் லட்டு விவகாரம் மட்டும் ஏன் அரசியலாக்கப்படுகிறது என தெரியவில்லை. மாட்டுக் கொழுப்பு கலக்கக்கூடாது என்றால் அதற்கான வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டும் என்றார். கொடைக்கானலில் நிலஅதிர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கீழ்கிழாவரை பகுதிக்கு செருப்பன் ஓடையிலிருந்து குழாய் மூலம் நீர் வருவது வழக்கம். கடந்த சில நாட்களாக குழாயில் நீர் வராததால் கிழாவரை பகுதியில் இருந்து சிலர் வனப்பகுதிக்குள் சென்று பார்த்தபோது வனப்பகுதியில் 300 அடி நீளத்திற்கு பூமியில் பிளவு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனால் அங்கு நில அதிர்வு ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. குஜராத்தில் பயணிகள் ரயிலை கவிழ்க்கும் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. ரயில் கவிழ்ப்பு முயற்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால் ரயில்வே கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வதோதராவில் உத்தரப்பிரதேசத்தை நோக்கிய தண்டவாளத்தில் இணைப்பு போல்டுகள் கழற்றப்பட்டு இரும்பு தகடுகள் தண்டவாளம் மீது வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ரயில் நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சர்ச்சையில் சிக்கியுள்ள ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். நேற்று மாநில அரசு அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் இன்று மத்திய அரசு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருப்பதி கோவிலில் லட்டு தயாரிக்க அனுப்பிய நெய்யில் மாட்டுக் கொழுப்பு உள்ளிட்டவை கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரால் அந்நிறுவனம் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. விஜயை பாஜக நிர்வாகி வினோத் பி செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார். லெட்டர் பேட் அரசியல்வாதியாகவே விஜய் இருக்கிறார். சிறுபான்மையினருக்கான கட்சி நடத்தும் திமுக பாணியைத்தான் இவரும் பின்பற்றுகிறார். லெட்டர் பேடில் கூட முதலில் விஜயின் நெற்றியில் போட்டு இருந்தது. இப்போது அதுவும் இல்லை. தனது நம்பிக்கைக்கு கூட நேர்மையில்லாத ஒருவர் எப்படி அரசியலில் வந்து நல்லது செய்வார் என அவர் கேள்வி எழுப்பினார். வேட்டையின் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசுகையில், ஒரு படம் தோல்வி அடைந்துவிட்டால் அடுத்த படம் ஹிட் கொடுக்கும் வரை தூக்கம் இருக்காது. சகுனிகள் அதிகம் வாழும் சமூகம் இது. இங்கு நாம் நியாயவாதியாக மட்டும் இருந்தால் போதாது. சாணக்கியத்தனமும் சாமர்த்தியமும் நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே இருந்தால்தான் நாம் இங்கு பிழைக்க முடியும் என கூறினார். காட்பாடி அருகே காங்கேயநல்லூரில் உள்ள காந்தி நகரில் பல்வேறு பணிகளுக்காக சாலைகள் கொத்தி போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், சிமெண்ட் சாலையாக மாற்றுகிறேன் என சொல்லி எல்லா இடங்களிலும் கொத்தி கொத்தி போட்டுள்ளார்கள். அதில் வருபவன் தத்தி வருகிறான். 50 ஆண்டுகால அனுபவம் கொண்ட என் தொகுதியில் சாலை சரியில்லை என யாராவது சொன்னால் அது எனக்கு அசிங்கம் என கூறினார். இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை என சீக்கியர்களை உதாரணம் காட்டி அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசியதற்கு பாஜக கடுமையாக விமர்சித்தது. நிலையில் தான் பேசியதில் என்ன தவறு என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒவ்வொரு சீக்கியரும் ஒவ்வொரு இந்தியரும் அச்சமின்றி தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றும் நாடாக இந்தியா இருக்க வேண்டாமா எனவும், பாஜகவிற்கு உண்மையை சந்திக்க துணிவில்லை எனவும் விமர்சித்துள்ளார். தமிழ் மக்கள் தன்னை கைவிடவில்லை என வேட்டையின் பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கண்கலங்கி பேசியுள்ளார். நடிகனாக வேண்டும் என்ற ஆசையில் கன்னட மொழி மட்டுமே தெரிந்த நிலையில் சென்னைக்கு ரயில் ஏறியதாகவும், தமிழ் தெரியாத தன்னுடைய நம்பிக்கையை தமிழ் மக்கள் பொய்யாக்கவில்லை என்றும் அவர் மனமுருகி கூறியுள்ளார். மேலும் அதற்காக தமிழ் ரசிகர்களுக்கு அவர் நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். அமெரிக்காவில் பிரதமர் மோடியை வரவேற்க இந்திய வம்சாவளியினர் தயார் நிலையில் உள்ளனர். மேளதாளங்கள் முழங்க பெண்கள் நடனமாடி வரவேற்க தயாராகும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக USA சென்றுள்ளார். எதிர்காலத்திற்கான மாநாடு என்ற தலைப்பில் ஐநா சபையில் நடக்கும் கூட்டத்தில் பிரதமர் பேசுகிறார். மேலும் பல்வேறு நாட்டு தலைவர்களையும் சந்தித்து பேசவுள்ளார்.
காங்கிரஸ் கட்சிக்கு வெறுப்பு பேய் பிடித்திருப்பதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் வர்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மோடி, காங்கிரசிடம் இருந்து தேசப்பற்று என்ற உயிர் மரணித்து விட்டதாகவும் அக்கட்சியை பேய் பிடித்துள்ளதாகவும் சாடினார். சோனியா காந்தி குடும்பமே மிகவும் ஊழல் மிக்க ராஜ குடும்பம், வெளிநாடு சென்று இந்திய எதிர்ப்பை செயல்படுத்துகிறது என்றும் விமர்சித்தார். டெல்லியின் புதிய முதல்வராக அதிஷி பதவியேற்றார். இதன் மூலம் டெல்லியின் 8வது முதல்வராகவும் இந்தியாவின் தற்போதைய இளம் வயது முதல்வர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். டெல்லியில் சுஷ்மா சுவராஜ், ஷீலா தீட்சித்துக்கு பிறகு 3வது பெண் முதல்வர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார். பரத்வாஜ், கோபால்ராஜ் உள்ளிட்ட 5 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் எந்தவித அசம்பாவிதங்களும் நிகழாத வண்ணம் அனைத்து வசதிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மாநாட்டை சிறப்பாக நடத்த புஷி ஆனந்த் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு தொகுதி வாரியாக 5 பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு மொத்தம் 175 ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.